எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். காதல் தோல்வி, அதாவது காதல்னாலே பாத்தீங்கன்னா ஒண்ணு லவ் பண்ணும்போதே அது தோல்வி அடைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணமாகி அதுக்கப்புறம் தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. சரிங்க, அதாவது நான் சொல்றது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்லாம் லவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, பண்ணிட்டு திருமணம் ஆனவொடனே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே அந்த திருமணம் வந்து பிடிக்காம போயிருது. நிறைய பிரச்சனைகள் வருது. சரிங்களா, ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா பழகிட்டு ஒரு 3 மாசம் கூட அவங்களால சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு தான் இன்றைய காதல் இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம ஒருத்தர் புரிஞ்சிருக்கோம். சரிங்களா, அது நீங்க இது அரேஞ்சு மேரேஜ் இருந்தாலும் இதே கதை தான். சரிங்களா, அரேஞ்சு மேரேஜ்ங்கிறது திடீர்னு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும், இல்லை ஒரு 2 மாசம் அந்த டைம் இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நம்ம வேற வழி இல்லை, அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. இல்ல அந்த 2 மாசம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு அது எப்படியோ. ஆனா அந்த காதல் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடா இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு 2-3 மாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். சரிங்களா, பொதுவாகவே திருமணம் அப்படின்னு ஆயிட்டா ஒருத்தருக்கு, அதாவது கணவனுக்கு மனைவி கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள், அதே மாதிரி மனைவி வந்து கணவன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருவாங்க. இப்ப காதல் அப்படிங்கிற போது அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒரு லவ் ட்ராக் அப்படியே 2 பேரும் வெளியே போவாங்க வருவாங்க, ஒரு ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சமானதெல்லாம் வாங்கி தருவான். அந்த பொண்ணு அதே மாதிரியே இருக்கும். என்ன கலர் ட்ரெஸ் போடட்டும், இன்னைக்கு எங்க போலாம், என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காதலா இருக்கும். சரிங்களா, ஆனா அப்படியே திருமணம்னு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துல அது வந்து பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, நீ லவ் பண்ணும்போது நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கணும் திருமணத்துக்கு அப்புறமும் அப்படின்னு பெண்களுடைய எதிர்பார்ப்பு, பெண்கள்கிட்ட தான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். சரிங்களா, ஆனா ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவனே அவனுக்கு வீட்டு வாடகை, சரிங்களா, இவங்க இந்த மளிகை ஜாமான் எல்லாமே அவன் தலையில விடியும். அவனுக்கு உண்டான அந்த பொருட்கள், ஒரு ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு பொருட்கள் வேணும். சரிங்களா, அப்ப நம்ம லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு 2 மணி நேரம் சுத்துவாங்க போயிடுவாங்க, ஒன்னும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தும் போதுதான் நம்ம கிட்ட என்ன வீக்கா இருக்குங்கிறதே தெரியும். நீங்க எந்த கணவன் மனைவியா இருந்தாலும் பாருங்க, எந்த கணவனும் மனைவியை வந்து என் ஒய்ஃப் வந்து சூப்பர்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா சும்மா சொல்றாங்க, நான் அவ்வளவுதான் சொல்றாங்க. ஏன் என் ஒய்ஃப் கிட்ட ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எல்லாமே பிரச்சனைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா ஒன்னும் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா, அதே மாதிரி மனைவி கிட்ட கேட்டாலும் கணவர் வேஸ்ட் அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்காது, திருமணத்துக்கு அப்புறம் அது கிடைக்காது. ஒண்ணும் இல்லை, ஒரு சினிமாவுக்கு போகணும்னு அந்த ஒரு பொண்ணு சொல்றாங்கன்னு வைங்களேன், உடனே பாருங்க அன்னைக்கு லீவ் போட்டுட்டு அன்னைக்கு போவான் சினிமாவுக்கு. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயங்குவான். சரிங்களா, நீங்க உடல் ரீதியாகவும் மாற்றம் வரும். சரிங்களா, பெண்களை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மீது அந்த பாசம் வந்து அங்க போகும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நிறைய சிக்கல் வரும். அப்படியே அந்த குழந்தை சார்ந்த பிரச்சனையே ஏகப்பட்டது வரும். கணவன் நினைச்ச மாதிரி மனைவி இருக்க முடியாது. சரிங்களா, இவன் என்னெல்லாம் நினைக்கணும், அப்படி அந்த பிள்ளையால இருக்க முடியாது. ஒரு சமையல் விஷயத்துல கூட ஏகப்பட்ட சிக்கல் வரும். அட்ஜஸ்ட் அதாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படி வந்து வேலைன்னு ஓடி சம்பாரிச்சு குடும்பம் நடத்துறதுக்காக கஷ்டப்படுறானோ, அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து குழந்தை, எதிர்காலம், இது சம்பந்தப்பட்டதுல அவங்களுக்கும் லைஃப் போகும். சரிங்களா, ஒரு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கிடைக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மெயினா 50% வீட்டுக்கார் பரவாயில்லன்னா அதை விட்டுறணும். மீதி 50% சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான் வரும். அதே மாதிரிதான் மனைவி கிட்ட ஒரு 50% நல்லா இருக்காளா போதுண்டா, அதோட நிப்பாட்டிக்கிட்டா, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டீங்கனாலே நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற அந்த 50% விட்டுட்டு அந்த சரியில்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு 50% என் ஒய்ஃப் சரியா சமைக்கல, என் ஒய்ஃப் வந்து சரியா பேச மாட்டேங்கிறா, அதாவது எல்லாமே பாருங்க அந்த சரியில்லாதது மட்டும் தான் பேசுவோம் எல்லாருமே. 99% பேர் அப்படிதான் இருக்கும். சரிங்களா, ஆனா நல்லா இருக்கிற அந்த 50% மட்டும் விட்டுருவோம். சரிங்களா, அந்த லவ் பண்ணப்ப என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்களோ அந்த மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒண்ணு அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது திருமணத்துக்கு அப்புறம். சரிங்களா, திருமணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் வரும்.
ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்போ தோணும், வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் செய்யணும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு இருக்குன்னா வாழ்க்கை போயிடும். நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கடனை உடனே வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. சாதாரண காய்ச்சல்னு போனாங்களே 1 லட்சம் வாங்கிடுவான். இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒருத்தன் கவலைப்படுறான், ஃபியூச்சர் முக்கியம் நினைச்சு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா அவன் ஃபியூச்சரை பாக்குறான். நாளைக்கு ஒய்ஃபுக்கு ஏதாவது முடியலன்னா என்ன பண்றது, நாளைக்கு ஒய்ஃபுக்கு நகை சேர்க்கணும்னா இப்ப பணத்தை சேமிக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லேடிஸ் அட்ஜஸ்ட், அதே மாதிரி லேடிஸ்க்கு கொஞ்சம் மாதவிடாய் காலமா இருக்கலாம், இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் நிறைய மாறும், பயம் வரும், குழந்தையை எப்படி நல்லபடியா வளர்க்கணுமேங்கிற அந்த பயம் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஆண்மகன் மாறிக்கணும். சரிங்களா? காதல் பண்ணும்போது இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தப்ப நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும், நம்ம தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற விஷயம் அங்க இல்லை. அப்படி ஒரு விஷயமே அங்க இல்லை. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறும். தூரமா எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தூரமா இருக்கும்போது இருக்கிற அன்பு பக்கத்துல வரும்போது குறைஞ்சிரும். அது அம்மா மகனுக்கு இடையில இருக்கிற அந்த உறவா இருந்தாலும் சரி, அந்த பந்தமா இருந்தாலும், தூரமா இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு மகன் மேல வச்சிருக்கிற பாசம் பக்கத்துல கூட இருக்கும்போது அது நிச்சயமா குறையத்தான் செய்யும். அம்மா மகனுக்குள்ள இருக்கிற பந்தமே அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பக்கத்துல இருக்கும்போது. இப்ப பாருங்களேன், ஒரு சிங்கப்பூர் போயிட்டான், இல்ல வேற எங்கேயாவது துபாய் போயிட்டான்னு வைங்களேன், ஒரு 10-20 நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படி உருகி இருப்பாங்க. அப்புறம் திரும்பி ஒரு 10 நாள் ஆச்சுன்னா பழைய இது மாதிரி ஆயின்னு வச்சுங்களேன். அதனால தூரமா இருக்கும்போது இருக்கிற அன்பு பக்கத்துல இருக்கும்போது கிடைக்காது. என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்றவங்க தான் அடுத்த வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, அவரு பாருங்க எப்படி தெரியுங்களா துவைச்சு போற பொண்டாட்டி துணிய அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒய்ஃப் பாரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நான்வெஜ் செய்யுது, பிடிச்ச மாதிரிலாம் சமைக்குது, நீ என்னத்த செய்யற? ஆக்சுவலா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்டையும் அதே மாதிரி 50% தான் அவனும் சரியா இருப்பாங்க, அந்த பொம்பளையும் சரியா இருக்கும், மீதி 50% அங்க சரியில்லை. ஆனா நீங்க நினைச்ச அந்த கொஞ்சம் விஷயங்கள் அங்க நடக்குது, அவ்வளவுதான். நீங்க அங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு இதுலதான் நிறைய சிக்கல் வருது. அதாவது அந்த ஆண்மகன் நல்லா இருக்கான், இல்ல அந்த வீட்டுக்கார் நல்லா செய்யறாரு, இல்ல அதாவது அந்த உறவை தேடி போறது, அந்த அன்பு பாசத்தை வெளியே எதிர்பார்க்கும் போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய சிக்கல் வரும். சரிங்களா? நிறைய பிரச்சனை வரும். அது அடுத்தவங்கிட்ட எதிர்பார்க்கும் போது அது வேற தேவையில்லாத இதுல போய் ஒரு சிக்கலை போய் அந்த உறவு விட்டுரும். சரிங்களா? அதனால நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு பொழைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை வச்சு குடும்பம் நடத்துங்க, நிச்சயமா நல்லா இருக்கலாம். சரிங்களா? இல்லாத ஒண்ணு எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 50% என் புருஷன் நல்லா இருக்கலாம், ரொம்ப சூப்பர், நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைங்க, நிச்சயமா வாழ்க்கை. அதே மாதிரி என் பொண்டாட்டி 50% நல்லா இருக்கா போதும், மீதி 50 பாத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணும். அதே மாதிரி இந்த டாஸ்மாக போய் குடிக்கலாம், நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே காலி ஆயிடும் அர்த்தம். சரிங்களா? அதாவது குடிக்கிற கணவனும் சரி, கோவப்படுற மனைவியும் சரி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை நரகம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இது 2ஐயும் விட்டுட்டு மற்றதை பாருங்க போதும். சரிங்களா? ஒய்ஃபு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வாழ முடியாது, அதே மாதிரி குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் வாழ முடியாது. சரிங்களா? எப்படி ஒரு ஆண்மகன் குடிச்சு அந்த குடும்பத்துக்கு இருக்கும், அதே மாதிரி பொம்பளை பிள்ளை கோவப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது. நல்லதுக்கு கோவப்படுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆமா, நீங்க ஐயா நான் எல்லாமே நல்லா தான் பண்ணோம், எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆனாலும் எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க, அதுல ஏதாவது சிக்கல் இருந்தா, அதாவது சுக்கிர பகவானோட ஏதாவது சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி சுகபோகத்துல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதே மாதிரி அந்த ராகு கேது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். 1ஆவது இடத்துலயோ இல்ல 2ஆம் இடத்துலயோ ராகு கேது இருந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரிங்களா? அது நம்ம என்ன பண்ணலாம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம இங்க இருக்கிற கோயிலே பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் லகுவராகி திருத்தலமாகவும் தான் இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி மாசம் 31ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டாவே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க 2 பேருமே. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்டீங்கன்னா இன்னும் அற்புதமா இருக்கும் லைஃப். நான் தப்பு பண்ணிட்டப்பா, என்ன இப்ப இதுல என்ன இருக்கு, லவ் பண்ணும்போது உருகி லவ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு தவறு நடந்து போச்சு, அம்மா சாரிம்மா தெரியாம பேசிட்டேன்,
வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி மனைவியா, சாரிங்க ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு ஒரு உறவுக்குள்ள வந்து கணவன் மனைவி ஒரு உறவுக்குள்ள மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அவனே ஒரு தடவை சொல்லுவான், அம்மா விடுமா பரவாயில்ல, இதான் சொல்லுவாங்க. பொண்ணா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க, விடுங்க ஏதோ இதுல என்னங்க இருக்கு. ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கறதையே ஒரு கௌரவ குறைச்சல நினைச்சோம்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கௌரவம் குறையத்தான் செய்யும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லபடியா இருக்க வழி என்னன்னு பார்ப்போம். ஏன்னா நீ கணவனோ மனைவியோ விவாகரத்து பண்றது பெரிய விஷயம் இல்லப்பா. அந்த நீங்க செய்யறது வந்து அந்த குழந்தைக்கு செய்யற துரோகம். சரிங்களா? ஒரு அப்பன் இல்லாம ஒரு அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளருது அப்படின்னா நீங்க செஞ்ச துரோகம். இது கர்மா உங்களை நிச்சயமா பாதிக்கும். சரிங்களா? அப்புறமா பின்னாடி ஏகப்பட்ட சிக்கலை மாட்டிக்கும். நம்ம செய்யற துரோகம் அது. சரிங்களா? விவாகரத்துங்கிறது நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும்ட்டு நான் சொல்றது நல்ல விஷயங்கள். நல்லா இருந்து எனக்கு வந்து பிடிக்கல, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போறதுதான் சொல்றேன். சரிங்களா? அவன் குடியாரனா இருக்கான், பொழுதுனி குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கானா, அதெல்லாம் விட்டுருங்க. அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால நம்ம குழந்தைகளுக்கு துரோகம் பண்ண வேணாம். சரிங்களா? வெளியில ஒரு உறவு கிட்ட வந்து ஒரு அன்பையோ இல்ல வேற எதையாவது தேடி போனீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாது. இந்த மாதிரி இருந்தா நீங்க அனுப்புங்க. ஒரு சிலருக்கு அந்த மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இல்லாம ப்ராப்ளமாவே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு விருப்பப்பட்டா ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.